ஸோ இது வந்து ஐஃபோன் 16 ப்ரோ, பட் இது வந்து ஸ்பெஷல். ஸோ 16 ப்ரோ தான் எல்லா இடத்துலையுமே கிடைக்குது ப்ரோ, இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனில் என்னால் 2 டூயல் ஃபிசிக்கல் சிம் போட்டுக்க முடியும். இப்போ நான் 2 சிம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஐஃபோன் 16 ப்ரோவில், ரெண்டுமே ஃபிசிக்கல் சிம். ஸோ இது வந்து இந்தியன் வேரியண்ட்ல நாட் பாசிபிள். பிகாஸ் இந்தியாவில் நீங்கள் ஐஃபோன் 16 ப்ரோ வாங்கினீங்கன்னா உங்களால் ஒரு ஃபிசிக்கல் சிம் ஒரு இ சிம் தான் யூஸ் பண்ண முடியும். பட் இந்த ஃபோன் நான் வாங்கினது ஹாங்காங்கில், அதாவது மலேசியாவில் போயிட்டு ஹாங்காங் யூனிட் நான் வாங்கியிருந்தேன் ஸ்பெசிஃபிக்காக, ஏன்னா 2 சிம் இதில் போட முடியும். பட் ஸ்டில் இந்த மாதிரி பண்றதுனால ஒரு சில டிராபேக்ஸ் இருக்கு. லைக் நீங்க ஹாங்காங் ஆர் சைனால எந்த ஐபோன் மாடல் வாங்கினாலுமே உங்களுக்கு eSIM சப்போர்ட் கிடையாது. உலகத்திலே அட்வான்ஸா 5G 7G அப்படின்னு போயிட்டு இருக்கிற சைனா eSIM செக்யூர்ட் இல்லைன்னு சொல்றாங்க. அவங்க ஊர்ல அதை நம்ப மாட்டாங்க. ஸோ அதனால அவங்க கண்ட்ரில போயிட்டு நீங்க ஐபோன் வாங்குறீங்கன்னா ரெண்டுமே டூயல் சிம்மா தான் வரும், eSIM சப்போர்ட் கிடையாது. ஸோ இந்தியா மாதிரியான கண்ட்ரீஸ்ல BSNL மாதிரி சிம் இன்னும் eSIM சப்போர்ட் பண்ணாதனால அது ஒரு பெனிஃபிட்டா இருக்கு. பட் இந்த போன் நீங்க வெளிநாட்டுக்கு எடுத்துட்டு போறீங்கன்னா அவங்க இதை டிராபேக்கா தான் பார்ப்பாங்க. ஸோ நீங்க இந்த ஒரு ஃபீச்சரை எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோக்கு 2000 லைக்ஸ்க்கு மேல போச்சுன்னா வேர்ல்டுல என்னென்ன கண்ட்ரீஸ்ல என்ன மாதிரியான வேரியன்ட் ஐபோன் இருக்கு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஷார்ட்ஸ் கொண்டு வர்றேன். ஸோ வீடியோக்கு லைக் பண்ணி விட்டுருங்க. இது மாதிரி நிறைய ஐபோன் டிப்ஸ் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.